எல்லாருக்கும் ரெண்டாவது ஒரு வணக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்ட் 2 இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் வெட்டி நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். அதனால் எங்களால் அதிகமாக சாப்பிட முடியல. மீதி இருக்கிற கேக் கீழே பாருங்கள். உங்களாலேயும் சாப்பிட முடியாது, வீடியோவில் பார்க்க தான் முடியும். யார் அந்த நாக்கெல்லாம் தட்டுறது? அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த கேக்கை ஆக்சுவலாக இப்போ சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் எல்லாருமே இந்த கேக்கை நாளைக்கும் வச்சு வெட்டி யாராருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 லிட்ரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதையும் எங்களால் குடிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து குடிக்கிற இன்னொரு ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அது யாருன்னு கேட்டால் நான் தான். அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவங்களும் குடிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸே ஒன்றும் குடிக்காமல் இருக்கிறானுங்க. இப்போ என்னன்னா, இந்த மீந்து போன கேக்கை எப்படி நாங்கள் பாதுகாப்பு பண்ணுறது? தூங்காமல் இதையே பார்த்துன்னு இருக்கலாமா? ஆக்சுவலாக இப்போ வீட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் மொட்டை மாடியில் இருக்கிறோம். இந்த கேக்கை சாப்பிட்றணும், இல்லை இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுவோம், அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, நீங்கள் எதனா பேசுகிறதா பேசலாம். ஹலோ, நான் தான் இப்படிக்கு புவி பேசுகிறேன். இப்படிக்கு புவியா? கேட்டுக்குங்க. நாங்களாம் அப்படி தாங்க. இந்த கேக்கில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, விஜின்னு எழுதியிருக்குமா? இவன் காமெடிலாம் மொக்க காமெடிங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. அவன் எவ்வளோ நாங்களாம் இதை கேளுங்க. இது இப்போ வந்து விஜய்க்கு வந்து கேக் வெட்டிக்கிறோம். இதுக்கு முன்னாடி சுகுமாருக்கு ஃபஸ்ட்டு சுகுமாருக்கு வெட்டினோம். செகண்ட் வந்து கணேஷ், செகண்ட் வந்து புவிக்கு வெட்டினோம், எனக்கு வெட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கணேஷ் அவனுக்கு வெட்டினாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ விஜய்ங்க இவங்களுக்கு வெட்டுறங்க. இது எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு தொடருங்க. இது வந்து நாங்கள் எங்களுக்கு வேற எதுவும் இல்லைங்க. யார் யார் பர்த்டே எங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருதோ அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று முக்கியமான பொறுத்தளவுக்கு திட்டத்தட்ட இடத்த பொறுத்தளவுக்கு 20 கேக் திட்டத்தட்ட வெட்டி இருப்போங்க. அந்த மாதிரி ஒரு கிராண்டான இடம். எங்களுக்கு யாருக்கு பர்த்டே வந்தாலும் இந்த இடத்துல தாங்க. இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலாக நாங்கள் பெருசாகிட்டு நான் பிச்சைக்காரனானாலும் அவன் பிஸ்னஸ் மேன் ஆனாலும் யார் எப்படி இவன் பிஸ்னஸ் மேன் ஆனாலும் யார் எப்படி ஆனாலும் இந்த இடத்த அவங்களுடைய பர்த்டேக்கு கேக்கு வந்து வீட்டில் கிராண்டாக நடக்குதோ இல்லை வந்து பெரிய பெரிய ஹோட்டல் நடக்குதோ இல்லையோ, இந்த இடத்த நைட்டு 12 மணிக்கு கண்டிப்பாக வெட்டுவோங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் 4 பேர் இருப்போம். இடத்துக்கு பேரே சொர்க்கம் ஒரு பேருங்க. இதாங்க எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலியான பிளேஸ். எங்களுக்கு டைம் போகணும், அப்படி எங்களுக்கு ஒரு சோகம் ஒரு பிரச்சனை அதே மாதிரி ஒரு இடம் பிகவ் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாடி தாங்க, இந்த இடம் தாங்க. இந்த மொட்டை மாடி வந்து எப்படின்னா கேக் வெட்டுறதுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். அது நிறைய வயசில் என்ஜாய் பண்ணுவோம். புதிய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மலையடி வாரம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருடைய பர்சனலா அது மயிலன்னா ரொம்ப பிடிக்கும். மயிலத்துலயும் மலையடி வர அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மயிலன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஒத்துக்கிறேன். அவருக்கு வந்து பர்சனல்லாம் நிறைய இருக்குது. அதை பத்திலாம் சொன்னா வந்து நல்லா இருக்காது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு தூணை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அந்த தூண்ல தான் இந்த கேக் வைப்போம் நாங்க, பாத்துங்க. ஆக்சுவலா அந்த தூணோட அடி பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி கூட இருக்காது. அப்படியே பாருங்களேன். இந்த தூண் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுது. ஆக்சுவலாக இந்த மொட்டை மாடியில் நடுவில் இந்த ஒரு சின்ன தூண் இருக்கும். இந்த தூணில் வந்து கரெக்டாக நாங்கள் கேக் வெட்டுறதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் இந்த தூண். இந்த தூணில் தான் நாங்கள் எல்லா கேக்கையும் வைப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மீதி இருக்கிற கேக்கையும் சாப்பிட்லான்னு நான் திங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யாரா பேசுறது இருந்தால் பேசலாம். கணேஷ் வந்து நல்லா பேசுவார். அவர் வந்து என்னன்னு தெரியல, வீடியோ பார்த்தோன்னே கூச்சப்படுறாரு. அப்புறம் இப்போ பர்த்டே பேபி என்ன தான் சொல்கிறேன்னு பார்ப்போமா? அவர் வந்து பார்த்தீங்களா, அவருக்கு தெரியாதுங்களாங்க. இவர் ஆப்பிரிக்கன் பாய்ங்க, பிச்சைக்கார நாய். இதுக்கு தமிழே ஒழுங்க தெரியாது, இதில் வேற இங்கிலீஷே ஒழுங்க. ஆக்சுவலாக இவர் வந்து என்னைக்கு கோவா படம் பார்த்தாரு அன்னையிலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பித்தார். இவர் அந்த படத்தில் வந்து கம்மிங் டவுலுன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து இவர் சொல்லுவார் வேறுதனமான நிறையா விஷயத்தை இவருக்கெல்லாம் நாங்கள் கற்றுப்போம். என்னன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் நாங்கள் இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். இப்போ கூட நான் இந்த வீடியோவில் பட்டு அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுறதெல்லாம் இவர் சொல்லி கொடுத்தது தான். வார்த்தைங்க மதராஸ் பட்டணத்தில் எப்படி ஹீரோ வந்து அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் பேசாட்டாலும் இந்த காலத்தில் பெருசாகிறாரோ, அதே மாதிரி இந்த விஜய் சார் இந்த காலத்தில் ஒழுங்காக பேசாட்டாலும் ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வருவார். குட் பாய். அவர் சொன்னோடனே என்னென்னலாம் பாருங்க. நான் போயிட்டு ஒரு போட்டோ ஆயிடும். அப்போ ஆக்சுவலாக வந்து விஜய்ன்றவர் வந்து பஞ்சாபி தாபா இட்டு வரன்னு ஒரு வாக்கு கொடுத்துக்கிறாரு. நாங்கள் ஏன் பஞ்சாபி தாபான்ட்டு கேட்கலாம். பஞ்சாபி தாபாவில் எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹோட்டல். அதாங்க நானும் சொல்ல வந்தேன். சைலண்டாக ரொம்ப. ஆக்சுவலாக இது ஒரு வந்து பஞ்சாபி ஹோட்டலு இருக்கிறதுல வந்து எங்கள் நியர் எங்கள் கூட்ரோட்டில் வந்து ஒரு ஃபேவரட்ஸான ஹோட்டல் வந்து அந்த ஹோட்டல் தான்.
அந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து சாப்பிட்ணும் ஆசைப்படுவோம். ஆனால் யார் பர்த்டேக்கும் ஒழுங்காக போய் சாப்பிட்டதில்ல. நாளைக்கு அநேகமாக விஜய் சார் வந்து ட்ரீட் வைப்பார் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்களா? அவருக்கு தெரியாதா? அவர் இங்கிலீஷ் பேசுறாரு, அவருக்கு தெரியாது. ஒரு பப்பு வைக்கும், அவர் வைக்கலாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலாக இவருக்கு அந்த ₹1 பண்ணோட முடிச்சிடலான்னு பார்த்தோம். சரி குழந்தை பாவம் ரொம்ப ஏமாந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கேக்கெலாம் அரேஞ்ச் பண்ணோம். இந்த கேக் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது பாருங்க. இதுக்கு எடுத்து நடத்தின ஒரு மிஸ்டர் கணேஷ் அவர் பாருங்க. அவர் பேர் வந்து இந்த வீடியோல வரணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பில்டப் போடுறாரு பாருங்க. அவருக்கு இன்னொருத்தர் நானுன்றாரு. செகண்ட் வந்து அவர் தலைவர் மிஸ்டர் வந்து புவி. அதுக்கப்புறம் பர்த்டே பேபி மிஸ்டர் விஜய். இதில் வந்து ஆக்சுவலாக இதில் 2 கேங் இருக்குது. ஒன்று வந்து ஃபயர் பாய்ஸு, அதில் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் இங்கே 3 பேர் இருக்காங்க. இவன் வந்து இன்னொரு கேங் வந்து பெரிய கேங். அது எங்கள் லிஸ்ட்லாம் சேரவே மாட்டாங்க. அது வந்து கேங்க்கு நேமை கேட்டாலே அதுருங்க எஸ்ஐங்க. எஸ்ஐங்க கேட்டுங்க, சும்மா இருக்கிறாருன்றத பெருமையாக சொல்லிக்கிறாரு. எஸ்ஐனா சும்மா வாங்க. நாங்கள் வருங்காலத்தில் எஸ்ஐ ஆகிறதுக்கோசம் இப்பயே எஸ்ஐ டான் வச்சுட்டேங்க. அது பெரிய உள்ளே சொல்ல போனால் அது டான் சாங்குங்க. அதுக்கு பேரே டான் தானுங்க. ஓகேங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் 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 பாய். குட் நைட் இப்படிக்கு புவி. குட் நைட்டு, குட் மார்னிங்கு, குட் ஆஃப்டர்நூனு, குட் ஈவினிங். ஏன்னா எந்த டைமில் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியாது. அந்தந்த டைமில் அவங்களுக்கு ஒன்று போயிடும். அவங்க நண்பனுக்கு இதுமாதிரி சர்ப்ரைஸாக பர்த்டே கொண்டாடுங்க. என்னோட ஆல் தி பெஸ்ட். அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ விட்ட மாதிரியே நீங்களும் யூடியூப்பில் விடுங்க. நீங்கள் இன்றைக்கி லைட்டாக சந்தோஷப்படுறீங்களோ இல்லை இது பெரிய பிளேடுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இதை நாங்கள் ஏன் வந்து இந்த யூடியூப்பில் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சேவ் பண்ணி எங்கன்னா சீடியில் வச்சுருந்தா மிஸ் ஆகும். பட் யூடியூப்ன்றது எங்கள் லைஃப்பில் என்றைக்கு ஒரு நாள் நாங்கள் எடுத்துக்கலாம், பார்த்து சந்தோஷப்படலாம். நாங்கள் எப்போல்லாம் வந்து எங்களுக்கு சேடான விஷயம் கிடைக்குதோ, போர் அடிக்குதோ யூடியூப்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா வந்து உங்களுக்கு இது பெரிய விஷயமோ இல்லையோ, பட் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக இந்த ஏரியா பேர் என்னன்னு கேட்டால் திருச்சி சாமலை கூட்டுரோடு. நியர் இந்த கூட்டுரோட்டில் என்னென்னலாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. உலகத்திலே வந்து 36 அடியில் ஒரே கல்லில் செஞ்ச ஒரு ஆஞ்சநேயர் கோயில். பக்கத்தில் ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்குதுங்க. இந்த கோயிலை சுற்றி வந்து இந்த ஊரை சுற்றி சிவன் கோயில் நிறையா இருக்கிறதால திருச்சி சாமலை கூட்டுரோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டுரோட்டில் சொல்ல போனால் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நாங்கள் பெருசாக இந்த கூட்டுரோட பெருசாகும்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்றபடி இந்த ஊர் பேர் கூட்டுரோடு. டைம் இப்போ 1. இன்னைக்கு டேட் வந்து பார்த்துக்குங்க.